நீங்க ஒரு கெஸ்ட், நான் ஒரு எஸ், அவ்வளவுதான். ஓகேயா? அவன் வந்து என்னை எப்ப பாரு இம்ப்ரெஸ் பண்ணதான் ட்ரை பண்றான். ஆனா அவன் எது பண்ணாலும் நான் இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்றது அவனுக்கு தெரியல. அப்பாவோட பங்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா? என்கிட்ட ஒரு கத்தி மட்டும் தான் பேசுவான். கத்தி தான் பேசுவான். அதனால எனக்கு அது ப்ரௌட் மூமெண்ட் தான். நான் அது வந்து ஓகே ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும், பசங்க அந்த கேட்டகரியே நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு ஆணு பெண்ணு சமம். எனக்கு நீ வந்துட்டு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட். ஸோ உன்னால தான் நான் உருவானேன். அனுப்புமாவா இல்ல மைனாவா? ஐயோ, யாரையும் அனுப்பக்கூடாது. அனுப்பமான்றது பேரு. அனுப்புவோமா கிடையாது, அனுப்புமா. அந்த அப்புறம் இவரே ஆட்டி விடுவாரா எனக்கு புரியல. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி என்கிட்ட நந்தினி இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், அதுல நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட்நட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய். ஹாய் மை செல்லக்குட்டீஸ், இது KTV ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு, பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய். இன்னைக்கு நம்ம வீடு இல்லை, நம்ம வீட்லேயே ஒருத்தரை வந்து நாங்கள் வந்து சூஸ் பண்ணி நாங்கள் வந்து இது பண்ணலான் இருக்கோம், இன்டர்வியூ பண்ணலான் இருக்கோம். இவருக்கு பெருசாக இன்ட்ரடக்ஷனே தேவை கிடையாது, ஏன்னா அவர் தான் ஆரம்பித்தார். ஹலோ ஹலோ. நீங்கள் இப்போ வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு கெஸ்ட், நான் ஒரு எஸ், அவ்வளோதான். ஓகேயா? எங்களோட ஷோவில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், வாங்க பேசலாம். பேசலாமே. எப்படி இருக்குது டைரக்ஷன்ஸ், எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ கூட நாங்கள் வந்து காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் போயிட்டு வரும்போது உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா டைரக்ட் பண்ணுறாரு, எப்போ படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை பற்றி. டைரக்ஷன் வந்து நிறைய கற்றுக்கணும். இன்னும் 7 ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் Z வரைக்கும் இருக்குது. நிறைய கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சீரீஸ்க்கும் படத்துக்கும் கதை எழுதலான்ற மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அதை நோக்கி போயிட்டு. எப்போ இருந்து இந்த ஐடியா? ஏன்னா நாங்கள் எல்லாருமே பார்த்தது வந்து விஷுவலாக வந்து ஒரு நல்ல ஆக்டர், ஒரு வில்லன் ரோல் கொடுத்தா பயங்கரமாக பண்ணுவார், ஒரு ஹீரோ ரோல் கொடுத்தா பயங்கரமாக பண்ணுவார். எதனால் வந்து இந்த டைரக்ஷன்ஸ் வந்து போகலாம் அப்படின்னு ஐடியா? இது வந்து என்னுடைய மனைவியினால தான் எனக்கு இன்ட்ரெஸ்டட் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ ஆங்கர், நான் அப்படி சொல்ல முடியாது. ஸோ அவ கொடுத்த இதுதான் வந்து நிறைய பேரை வந்து டைரக்டராக போட்டு அவங்க ஒர்க்கு வந்து எனக்கு நான் இறங்கி பாதி வேலையை முடிக்கிறதுனால. ஸோ என் மனைவியும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், சதீஷ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் வந்துட்டு கொடுத்த மோட்டிவேஷனில் ஆரம்பித்த ஒன்று. அதுக்கு நிறைய அலப்பறலாம் பண்ணி அது ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு சொதப்பி, அதுக்கப்புறம் அதாவது ஒரு தப்பு நடந்தால் தானே ஒரு விஷயம் பண்ணி அது தப்பு பண்ணால் தான் அடுத்தடுத்து அது கரெக்டாக நான் பண்ண முடியும். ஸோ அப்படி வந்தது. அதுக்கப்புறம் நாளடைவில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் டைரக்ட் பண்ணுறாங்க. படங்கள்லாம் பார்க்கும்போது ஓ இப்படி பண்ணியிருக்காங்களா இந்த சீனுக்கு இந்த மீனிங் இருக்கா அப்படின்னு புரிய ஆரம்பித்து அது அப்படியே இப்போ போயிட்டு. சூப்பர். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பெரிய படம் பண்ணணும். நன்றி நன்றி. அதில் நானுமே இருப்பேன். ஓகே, கதைக்கு என்ன தேவையோ அது இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித்தவுட் நந்தினி ஆஃப்டர் டிஜேடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோட்டில் பொறுக்கிட்டு இருந்தது. உண்மையிலேயே அதான் ஹானஸ்டாக பதில் சொல்லணும். எப்படி ஒருத்தர்னால ட்ரை பண்ணாமல் இருக்க முடியும்? இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருப்பான். அடுத்து அதான் சொல்கிறேன். அடுத்து வந்து சீரியல் வந்துட்டு பண்ணியிருப்பேன். ஐ மீன் சீரியல் பண்ணியிருப்பேன்னா அந்த பூஸ்ட்டு என் ஒய்ஃப் கிட்டேருந்து வரலன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன். இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன், டான்ஸ்லேயே சுற்றிக்கிட்டு அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருந்திருப்பேன். வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு மட்டும் ஓடிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோதான். அப்படி தான் இருந்திருக்கும். ஓகே டன். ஸோ துருவ பற்றி பேசலாம். ஓகேயா? ஒரு சொசைட்டியில் வந்து இந்த காலகட்டத்தில் 2 பேருமே ஆஸ் அ பேரண்ட்டாக நிறைய பேர் ஒர்க் போகிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு இப்போ நீ நானும் ஒர்க்லாம் போவோம். என்னைக்காவது வந்து வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு ஆட்கள் இருந்தாலும் இப்போ ஃபேமிலியாகவே ஒரு ஷோவில் இருக்கும், அம்மா எல்லாருமே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னைக்காவது வந்து துருவ் வந்து உங்களை வந்து கேள்வி கேட்டிருக்கானா? என்னன்னு ஏன் இல்லை
அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஏன் நான் ஷோல இல்லைன்னு. அவன் அவன் வந்து வீட்ல நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்ற ஆ மாதிரி. ஆமா. நேத்து கூட கேட்டானே. நேத்து கூட வந்துட்டு ஏன்பா நேத்து வரல? அம்மா மட்டும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நம்ம ஷூட்ல இருந்தேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் துருவ. ம். பட் சில டைம் அவன் வந்து நேத்து என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆ. பேக் எடுத்துட்டு வந்து வைக்கிறான், சாக்ஸ் போட்டுட்டு இந்த தளபதி சாங் இப்படி பேண்ட் எல்லாம் தூக்கி காமிச்சு இது என்ன ஸ்டெப் சொல்லு அப்படின்றான். ஸோ என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ பட் லிட்ரலாக டெட் பாடி கணக்கில் இருக்கேன், நான் ஃபுல் டயர்டில் இருக்கேன். பட் அவன் பண்ணுறதை பார்க்கும்போது சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஸோ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு வந்துட்டு ஓகே, அவன் வந்து என்னை எப்போ பாரு இம்ப்ரெஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் எது பண்ணாலும் நான் இம்ப்ரெஸ் ஆகிடுவேன்றது தான் அவனுக்கு தெரியல. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அந்த மிஸ்ஸிங் ஃபீலோட இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ வந்து ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் இல்லை பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஸோ அப்பாவோட பங்கு அப்படின்றது வந்து குழந்தையிலேருந்து லைக் அவங்க ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் ட்ராவல் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்பாவோட பங்கு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா? எனக்கு கிடைச்சதில்ல. ம். என்கிட்ட ஒரு கத்தி மட்டும் தான் பேசுவார். ம். கத்தி தான் பேசுவார். சரி, நம்ம அந்த கொஸ்டினை விட்டுறலாம். துருக்கு அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நிறைய விஷயம் கிடைச்சதில்லை. நீயே பார்த்துருப்பேன், நிறைய அப்பா ஓரியன்ட் மூவிஸ்க்கெலாம் வந்து என் கண்ணு கலங்கவே கலங்காது. எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பீங்க உட்காந்து, நான் அழவே மாட்டேன். ஏன்னா அந்த ஃபீல் தெரிஞ்சால் தானே அது எமோட் ஆகும். எனக்கு அது கிடைச்சதே கிடையாது. பட் நிறைய பேரை பார்த்து பொறாமப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா, அப்புறம் நிறைய பேர்கிட்ட அந்த ஒரு மாதிரி என்னால் தாங்க முடியாது அந்த ஃபீல். எனக்கு இப்போ நீ கேட்டதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அது வந்து துருக்கு கொடுக்கக்கூடாது, அவன் வந்து ஃபீலே பண்ணிடக்கூடாது. ஸோ அவனை 2-3 வாட்டி கத்தும் போதெல்லாம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும், இப்படி தானே என்னை கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ எனக்கு தெரியல, நீங்கள் வந்து எனக்கு கேட்டது வந்து அந்த கோபம் கேட்டது வந்து எனக்கு ரொம்ப நல்லதாயிருச்சு. ஸோ அவன்கிட்ட கத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு இது ஞாபகம் வந்துடும். ஸோ நான் அப்போ வந்து கண்ட்ரோல் ஆயிடுவேன், கோவப்படுறதில்ல. ஸோ அது மாதிரி நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரே விஷயந்தான், அவனுக்கு எப்போவுமே அவனுக்கு நான் தோல் கொடுத்து நிற்கணும், அவன் என்ன பண்ணாலும் சரி. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான். ஸோ நானே நோட் பண்ணதில்லை, பட் ஆனால் உங்களை நிறைய பேர் நோட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எப்போவுமே ஃபோன் எடுத்து யார்கிட்டயாவது பேசும்போது நான் வந்து யோகேஷ் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசினதில்லை, நான் மைனா ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல அந்த ஒரு லைக் நான் ஒரு ஆம்பளை, நான் புருஷன், அந்த இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனைவியை வந்து முன்னாடி வச்சு நீங்கள் பின்னாடி நிற்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுதான் ரீசனு. ஸோ எனக்கு பெருமையாக இருக்கும். என் பொண்டாட்டியை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஏ மைனா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது பெருமையாக இருக்கும். இப்போ அதே தான் உனக்கும் இருக்கும். என்னை வந்து டக்குன்னு யாராவது நின்று ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா, இது ஒரு நிறைய கேர்ள்ஸ் நின்று ஃபோட்டோ எடுத்தால் பொஸ்ஸிவ் பாபா, அதெல்லாம் நான் ரசிப்பேன். ஒரு பையன் வந்துட்டு ஆனால் எனக்கு இல்லை பொஸ்ஸிவ் இல்லையா, நம்பிட்டோம். ஸோ என்கிட்ட வந்து பசங்க வந்துட்டு அக்கா இல்லை அண்ணன் கூட தான் ஃபோட்டோ எடுக்கணும், அண்ணா உங்களை பார்த்து தான் வந்துட்டு அக்கா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற சொல்லும் போதெல்லாம் நீ எப்படி ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். எனக்கும் அது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். இன்னொன்று, என்னோட அடையாளம் ஆரம்பித்தது உன்னை வச்சு தான் ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு என்னை வெளியே தெரியறதுக்கு காரணமே நீ தான். ஸோ அப்போ உன்னை நான் சொல்லி பேசுகிறதுல எனக்கு தப்பாகவே தெரியல. அதே மாதிரி உன்னை இது க்ரௌடடாக ரொம்ப பாதுகாப்பாக கூப்பிட்டு போகணும்லாம் நினைப்பேன். அங்கே வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க பாதுகாப்பு. நீ போயிட்டா கூட, நான் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டா கூட என்னை நீ தேடுவேன், எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் அதை பற்றி கேர பண்ண மாட்டேன், ஓகே அப்படின்ட்டு போயிடுவேன். ஸோ அதனால் எனக்கு அது ப்ரௌட் மூமெண்ட்டு தான். நான் அது வந்து ஓகே ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும், பசங்க அந்த கேட்டகரியே நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு ஆணு பெண்ணு சமம். எனக்கு நீ வந்துட்டு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டு. ஸோ உன்னால தான் நான் உருவானேன். ஸோ அதனால் நீ எனக்கு ஸ்பெஷல். தேங்க்யூ. நீங்கள் மாற்றிக்கணும்னு நிறைய பேர் சொன்ன விஷயம், அதுக்கான முயற்சி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? கோவம், தற்பெருமை. ஸோ இதுக்கான முயற்சி பண்ணியிருக்கீங்களா? பண்ணிட்டு இருக்கீங்க. கோவம் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, தற்பெருமை மட்டும் கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரவுண்ட் போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சோத்துக்கு சுத்து அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையா? என்ன பிடிக்கும்?
சிக்கன் பாயில்டு எக்கு, கர்ட் ரைஸ், ஸ்வீட் பொட்டேட்டோ, சிக்கன் 250 கிராம்ஸ். கர்ட் ரைஸ். இது 4மே கிடைச்சாலும் ஓகே தான். இது 4மே கிடைச்சாலும் ஓகேவா? ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் வேணாம். சரி ஓகே விட்டுருங்க. இவருக்காக வந்து இந்த 4 லிஸ்ட்டுமே இல்லைன்னா எப்படி? ம். தமிழா அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் போவோம். ஆக்சுவலா நீங்க இவ்வளவு நாள் வந்து கன்சோல்ல இருந்து பார்த்திருப்பீங்க. பட் லைவா வந்து உள்ள வந்து ஆமா பார்க்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல. சோ எனக்கு ரொம்ப வெயிட்டடா இருக்கு. சோ போலாமா? போலாம். எஸ். இன்னைக்கு நான் கட்டிட்டு இருக்கிற சாரி காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸோட பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரி. இவங்க நெசவாளர் பரம்பரையில இருந்து வரதால டைரக்ட் வேவர்ஸ் பிரைஸ்லயே தராங்க. காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் காஞ்சிபுரத்தில் மட்டுமே. நம்ம மைனஸ் மெனுல அடுத்த செக்மெண்ட் ராணிமாஸ் ஆக்டி. நம்ம ஊருக்கு கொண்டு போகிறது சூட்கேஸ். ஆனா நம்ம ஷோக்கு வந்திருக்குது யோகேஷ் சார். வெல்கம் சார். வெல்கம்ல. அதாவது உலகத்துல நடிக்கலாம், ஆனா உலகமாக நடிப்பு இந்த குடும்பத்துல மட்டும் தான் நான் பாக்குறேன். எப்படி ராணிமா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்றீங்க இந்த பழமொழியானது? கண்டென்ட் அப்பதானே சரியா வரும். ஓஹோ சரி, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? உங்களுக்கு வந்து டயட் ஃபுட் பண்ண போறோம். டயட் ஃபுட். டயட் சிக்கன். டயட் சிக்கன். வேக வச்ச முட்டை. வேக வச்ச முட்டை. சோறுலாம் கிடையாது. பாயில் பண்றது. சோறுலாம் கிடையாதா? சோறுலாம் கிடையாது. அப்புறம் டயட். சோறு சாப்பிட்டா அதுக்கு பண்ண வேணாங்க சார். அது இப்பதான் சாப்பிடுறீங்க. சோறு போட மாட்டீங்க அப்போ? இல்ல ரைஸ் வந்து ஆக்சுவலா இல்ல ரைஸ் வந்து நீங்க சாப்பிடுறது 50 to 100 கிராம்ஸ். சோ அதனால நாங்க அது மேக் பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு. சோ இப்போ டயட் வெச்சிட்டீங்க. இப்போ இது டயட் சிக்கன் மட்டும் சாப்பிடும்போது சொல்லுங்க, நாங்க ரெடி பண்ணி. ராணிமா நான் வேணா 10 வச்சு தரேன். வேண்டாம் சாரி சார். ஓகே டன், டோன்ட் வரி. ஓகே த்ருவா இல்ல மைனாவா? மைனா. ஆக்டிங் ஆர் டைரக்ஷன்? டைரக்ஷன். ப்ரொஃபஷனல் ஆர் ஃபேமிலி? ஃபேமிலி. மதர் ஆர் மதர் இன் லா? மதர். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் இன் யுவர் டைரக்ஷன் அனுபமாவா இல்ல மைனாவா? ஐயோ போறீங்க. யாரையும் அனுப்ப கூடாது. அனுப்பமான்றது பேரு. அப்படி நேமா இருக்கு. அனுப்புவோமா? அனுப்புவோமா கிடையாது, அனுப்புவோமா? அனுப்பமா. அனுப்புமா. மேடம் பாத்துக்கோங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி கிடைச்சு ஒரு டைம்ல அப்படி போகும். அந்த மாதிரி தான் விட்டுருங்க. டைட்டில் ஃபார் யுவர் லவ் ஸ்டோரி. ஓகே மைனா அண்ட் யோகேஷ், அதுக்கு என்ன டைட்டில் இருக்குங்க? அழகான காதல் கதை. அழகான காதல் கதை. இப்போ மாப்பிள்ள மாட்டுவார்ல, ஃபர்ஸ்ட் லவ்க்கு என்ன மாதிரி ஒரு பேர் கொடுப்பீங்க? நினைத்தானே நிக்கும். எடு விளக்கம். அப்படியா? ஃபர்ஸ்ட் லவ் எல்லாருமே ஸ்பெஷல். இனிக்குதோ இனிக்கும் வாங்க. ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே ஸ்பெஷல் தானே. போகும்போது நினைத்தாலே இனிக்கும் தான் இல்ல, நினைத்தாலே இனிக்கும் அந்த மாதிரி இனிக்குமா? அப்படி சொல்லணும். இல்ல ராணிமா, ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருக்கும். உங்களுக்குமே ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும்ல. எல்லாத்துக்குமே உண்டு சார். அப்பா பாக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தரை லவ் பண்ணிருப்பீங்க. ஐயா அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட். அப்ப அதனால தான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ உங்களுக்கு நினைத்தாலே ஆமா ஒய் அப்படிதான் இருக்குமா? எப்பயுமே அப்படிதான் இருக்கும். இருக்கும் இருக்கும். Describe your family member in one word. Okay. Dhruv. சந்தோஷம். அம்மா. அம்மா. பாசம். ராணிமா. ராணி அம்மா. மாமியார் அதாவது. ஐயோ ராணி அம்மா. ஜாலி. காலியா? ஜாலி. ஜாலி. ஓகே. அப்பா ஐ மீன் மாமனார். அப்பா. 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 பாலு. பாலு. மச்சான். ஃப்ரெண்ட். வைஷு. பாசம். எதிரி. பாசம். ஓகே டன். வைஃப். ஆலினால். வாமா முன்னாடி வா. தப்பிச்சு பாப்ல ஒன்றும் இல்லை. இதுல ஏதாவது ஒரு சொல்லணும். அப்ப அதுலயா இதுலயா ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ அதனால வந்து இது பண்ணிடுவாரு. அடுத்தது வந்து நீங்க உங்க ஒய்ஃப் மேல பொசசிவா இருந்திருக்கீங்களா? இருந்திருக்கேனே. எப்போ? அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான். எந்த ஒரு விஷயமானாலும் அவன்கிட்ட போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ நான் ஏதாவது சண்டை போட்டாலும் அவன்கிட்ட ஷேரிங் போகும். அந்த விஷயம் அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான். ஸோ அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு நாள் சண்டையே போட்டேன். பொசிட்டிவ் நீ என்ன எப்ப பாரு அவன்கிட்டே போய் சொல்ற, என்கிட்ட சொல்ல மாட்டியா நேரா அப்படின்னு கேட்டுட்டேன். ஸோ அதுல இருந்து நந்தினி வந்து பிரபு கிட்ட எதுவும் ஷேர் பண்றது இல்லை. அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இப்போ. பட் வந்து
அந்த இவரே first கிள்ளி நாள் விட்டுப்பாரோ, அப்புறம் இவரே ஆட்டி விடுவாரா, எனக்கு புரியல. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மேல எனக்கு கொஞ்சம் பொசிவ் ஆயிருச்சு. அந்த மாதிரி என்கிட்ட நந்தினி இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டா. இப்போ வைஷுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இவளோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எப்போ வெடிக்க போகுதுன்னு தெரியல. இல்ல அது எப்ப அவங்ககிட்ட நான் எப்பயாவது ஒரு டைம் தான் வந்து. ஆமா, ஆனா ஒரு டைம் பேசினாலும் மொத்த கதையும் போயிடும். உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்திலாம் சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த முடிச்ச விக்கி மொழ மாதிரி. பிரசாத் ஃபர்ஸ்ட். பிரசாத் வந்து அவ்வளவுதான் அந்த ஆளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சொல்ல உடனே இப்ப டாப் ஃப்ளோர் போயிருப்பாரு. ஓகே. இல்ல அவன் வந்து அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அவன் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாரு உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்ல, ஃபீலிங்கான எக்ஸ்பெக்டேஷன். ஃப்ரெண்டுடைய உணர்ச்சி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடப்பாரு. அதான் பிரசாத். அதுதான் அவர் நடந்துக்கிறாரு. இல்ல, இவர் ஒத்துழைக்க பண்றாரு. அவன் வந்து என்கிட்ட எதுவும் பெருசா கேட்டதே கிடையாது. நான் திடீர்னு சொல்லுவேன், டே இதை பண்ணிடுறான், அதை பண்ணிடுறான், சரிடா பண்ணிடுறேன், அடே இங்க போடா அங்க போடா அப்படின்னுவேன். அது பாட்டு அவன் செஞ்சிருவான். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சில டைம்ல வெறும் வேலை மட்டும் தான் இவனை வாங்கிட்டு இருக்கோமோன்ற ஃபீலிங்லாம் வரும். டக்குன்னு ஆஃப் ஆயிடுவேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். உடனே வந்துட்டு என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்பான். டே இல்லடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா உன்னை இது பண்ற, டே ஏன்டா நீ இப்படி நினைக்கிற அப்படிலாம் பேசும்போது, வா இப்படி ஒரு அருமையா நமக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து சதீஷ் மாப்பிள்ள மேல உட்காந்துருக்காப்ல. அவன் வந்து லிட்டரலா புருஷன் பொண்டாட்டினாங்க. அசிங்கமா திட்டிப்போம், அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் சேர்ந்துவோம். 5 நிமிஷம் அடிச்சுப்போம். நான் நிறைய வாட்டி திட்டிடுவேன், அவனை ஹர்ட் பண்ணிடுவேன். அழுதுருக்கான் நிறைய வாட்டி, ஆனா என்கிட்ட காமிச்சிக்க மாட்டான். ஸோ அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் தெரியும் அவன் அவன் வந்து ஹர்ட் பண்ற ரொம்ப அப்படின்ட்டு. பட் அது வேலைக்காக தான் பண்றேன். நிறைய விஷயம் அவங்ககிட்ட இருந்து மாத்திட்டேன். முதல்ல நிறைய விஷயம் அவங்ககிட்ட ரொம்ப தப்பா இருந்துச்சு, ரொம்ப சோம்பேறியா இருப்பான். அதாவது என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மெயினா சதீஷ் வந்து காசுக்காக பழகல அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு டைம்ல தெரியும் போது அவன் மேல இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாகி. ஸோ இப்போ வந்து என்னன்னா வளருவோம், சேர்ந்து வளருவோம். அது என்னவா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் லாபமா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து நிறைய பேர்கிட்ட இருந்து வராது. ஸோ பிரசாத் எப்படியோ அதே மாதிரி வந்து சதீஷ் அடுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வெல்விஷர்ன்னு சொல்லலாம். உனக்கு எப்படி அவன் மாறினானோ அதே மாதிரி எனக்கு, நான் எப்பப்பெல்லாம் ஸ்டக் ஆகி ஒரு பிரச்சனையில் நிற்கும் போது அவன் வந்து ஒன்று சொல்லிட்டு பண்ணிட்டு போயிடுவான். அது வெடிச்சிரும், ஆனால் அதுக்கான சொல்யூஷன் கரெக்டாக போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவன் மெயினாக நம்ம 2 பேரை விட துருவுக்கு ரொம்ப க்ளோஸ் அவன். அதனாலே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஃபேமிலியோட ஜாயின் ஆகி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிற ஒரு ஆள் வந்து தமிழ். ஸோ தமிழ் வந்துட்டு எப்படின்னா அந்த ஆள் வந்துட்டு ஓகே ஃபைன், இந்த ஆள் போய் ஏதாவது பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு மாதிரி விட்டேன் நான். பட் ரீசெண்டாக வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறது, துருவா இருக்கட்டும், துருக்கிட்ட பேசுறது. துரு அப்படி பேசிலாம் நான் பார்த்ததே இல்லை. என்னடா யாரை பார்க்க போறேன், ஏய் இனிமேல் நீங்க பெருமைப்படக்கூடாது, வீட்டை விட்டு அனுப்பிச்சிருந்தோம். சரி அவன் குழந்தைய கெடுத்துட்டு இருக்கான்னு தெரியல. பட் வந்து நம்ம கிட்ட பேசாத விஷயத்தெல்லாம் அங்கே பேசுகிறப்போ நான் பார்க்குறேன். ஸோ அந்த பாண்டிங் க்ரியேட் பண்ணுது, ப்ளஸ் ஃபேமிலியை பார்த்துக்கிறது. நம்ம இல்லை அப்படின்னா ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, அங்கே நம்பி ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படின்றது தமிழ். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பாலு வந்து எப்படின்னா அவன் ஃப்ரெண்டை தாண்டி எனக்கு ஒரு பையன். ஸோ இதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஸோ அவன் வந்து ஸோ அவன் லைஃப் வந்து நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு விஷயம். ஸோ இவங்க எல்லாரும் தான் என்னோட 5 ஃப்ரெண்ட்ஸ். 5 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சூப்பர். ஓகே டன். நீங்க நினைச்ச மாதிரி இந்த டயட் விஷயம்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. நம்ம வந்து மேல போயிட்டு உங்களுடைய இந்த இருங்க டேஸ்டிங் பார்த்துருவோமா? என்னென்ன போட்டிருக்கீங்க இதுல? தெரியாது, ஏன்னா மாப்பிள்ளை தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு, எடுத்து பொரிச்சு கொடுத்துருக்கான். அம்மா எண்ணெய் போடலம்மா நீங்க? என்ன இங்கே போட்டிருக்கோம், அது உள்ளதாம்மா. சரி ஓகே, ராணிமா வந்து நீங்க சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம மேல போயிடலாம். மேல போயிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. பட் தேங்க்யூ ஒரு கோஆபரேஷன் சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ மைனாஸ் மெனுல லாஸ்ட் செக்மெண்ட் மொய் விருந்து. யோகி கிட்ட வந்து எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து என்னன்னா, என்ன மாதிரி படங்கள் எடுக்கணும்னு ஆசை உங்களுக்கு? லைக்
ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு வந்து போச்சுன்னா என்ன மாதிரி கதைகள் வந்து எதிர்பார்க்கலாம்? பிகாஸ் நீங்க எந்த ஒரு டைரக்டர் கிட்டயுமே ஒரு ஏடியா ஒர்க் பண்ணது கிடையாது. ம் ஸோ நீங்களா பார்த்து கத்துக்கிட்டு ம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நிறைய படத்தை ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து உனக்கு எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை? எனக்கு வந்து ஒரே விஷயம்தான், யதார்த்தமாக இருக்கும் படம். பார்க்குற மக்கள் எல்லாருக்குமே ஆமாம் இது நம்ம லைஃப்பில் நடந்துச்சுல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு படம் தான் எடுக்கணும். யாரெல்லாம் ஹீரோவா சூஸ் பண்ணுவீங்க நீங்க? Like, கதை இந்த தான் மாதிரி ஹீரோ, கதை 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 அப்படின்னு தான் சொல்லாம, ஹீரோ. இந்த கதைக்கு மாதிரி ஒரு கதை கொடுக்காம நீங்க வந்து இல்லை, இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து பார்க்கும்போது நிறைய பேரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்களா? Like, ம் இந்த படத்துக்கு இவர் இருந்தா நல்லா இருக்கும், என்னுடைய ம் ம் கதைக்கு இந்த ம் உண்மையிலே வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், இவங்க எல்லாம் என்னோட மைண்ட் லிஸ்ட்ல இருக்காங்க, அந்த மாதிரி ஹீரோயின் லிஸ்ட், அந்த மாதிரி ஒரு ஹீரோட லிஸ்ட். ஹீரோ வந்து நான் நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கு மணிகண்டன் ஹீரோவாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது, நான் பண்ணுற படத்தோட கதைக்கு. அப்புறம் ஹீரோயின் வந்து அது யாராக வேணா இருக்கலாம், நியூ ஃபேஸாக கூட இருக்கலாம். யூனிவர்ஸ் கிட்ட அடிக்கடி என்ன கேட்பீங்க? இல்ல யூனிவர்ஸ் இந்த சாமி நம்பிக்கை இதெல்லாம் இருக்கா? இருக்கு, ஒரு சில டைம் இருக்கு, எல்லா டைமும் கிடையாது. நம்மளை நம்பி தான் நம்ம இருக்கோம், என்னை நம்பி தான் நான் இருக்கேன். நான் ஓடினா தான் எனக்கு வந்துட்டு அடுத்த வேலை ஆகும். நான் ஓடாமல் உட்காந்து சோம்பேறித்தனமாக இருந்தேன்னா நான் காலி ஆகிடுவேன் அப்படின்ற ஒரு ஃபீல் நம்புகிறேன். ஸோ சாமி நம்பிக்கை எப்படின்னா எப்பப்பெல்லாம் ரொம்ப உடையிறனோ அப்போ வந்து வேண்டுவேன். அதுவும் எனக்காக இருக்கேன், உனக்காக, குருக்காக, அந்த மாதிரி தான் வேண்டுவேன். ஸோ அந்த மாதிரி வேண்டும் போது அந்த விஷயம் என் கண் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சம் மறுபடியும் பூஸ்ட் ஆகிடும். யூனிவர்சிட்டி கேட்குற ஒரே விஷயம் இப்ப ரீசெண்டா ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்குல்ல, லைக் இந்த 11/11 டக்குன்னு பார்த்தோன்னே போட்டோ எடுக்கிறது, அது ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக 11/11 வந்து இப்போ தான் ட்ரெண்ட் ஆகுது. நம்ம 2 வருஷமா 11/11க்கு வீடியோ போடுறது. ஆமா, இந்த 11/11 வீடியோ போறது பிளஸ் இல்ல அது வந்து நம்ம ஜெனியூனா நம்ம ஒத்துக்கணும். கல்யாண நாள் 11/11. அது வந்து சர்ப்ரைஸ். பட் இந்த 11/11 டைம் வந்து நம்ம வந்து ஓகே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு டைமா இருக்கு, ஒரு பாசிட்டிவ் டைமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த இந்த 11/11 இல்லைன்னா வந்துட்டு ஒரு நம்பர் வந்து ஒரே சேமா இருக்கிறது அதெல்லாம் பார்த்து டக்குன்னு கும்பிடுவாங்கல்ல அந்த டைம்ல. ஸோ வந்து அந்த மாதிரி யோகிக்கு வந்து ஏதாவது யூனிவர்ஸ் கிட்ட கேட்குற விஷயம் ஏதாவது இருக்கா? நான் 11/11க்கு கேட்பேன். சொன்னால் நடக்காது. இல்ல ஆனா இருக்கு அது நீங்களும் அந்த மேனிஃபெஸ்டா? ஆமாம், மேனிஃபெஸ்ட் பண்ணி 11/11 நீ காமிக்கும் போதெல்லாம் நான் டக்குன்னு அந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கேன். ஓகே. நான் மொய் விருந்தை பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, பிகாஸ் இனிஷியேட்டிவ் எடுத்ததே வந்து நீங்கள் தான். இந்த மொய் விருந்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இது வந்து உங்களுக்காக நாங்கள் உண்மையிலேயே ஒரு விஷயம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கண்டுபிடிங்க. மழை. சரி, வேற உங்களுக்காக நாங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட பேசி, ஸோ யாருமே பேச முடியாது, அவங்கக்கிட்ட நாங்கள் பேசி லைக் வானத்தில் வந்து எக்காரணத்து கொண்டும் வெயிலில் வந்துடக்கூடாது, ஒரு மாதிரி மேகமூட்டத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினனால பின்னாடி காற்று எஃபெக்டும் வந்து காற்று பகவான்கிட்டையும் பேசியிருக்கோம். பாருங்கள், நம்மள பாருங்கள், காற்று பகவான் அங்கே பாருங்கள் இலையெல்லாம் ஆடுதா? எஸ், அதெல்லாம் வந்து நாங்கள் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டது. கொஸ்டினே இல்லைன்னு ஏதோ ஒன்று அடிக்கணுன்றதுக்காக ஏதோ ஒன்று அடிக்கிறதுன்னு இல்லை. நீங்கள் என்ன ஷேர் பண்ண போகிறீங்க? என்னது? அமௌண்ட் ஃபார் சேரிட்டி. அது நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே த்ரூ அவுட்டாக ஒரு வீடியோ வரும், அந்த வீடியோவில் பார்க்க. எஸ், ஓகே. சாப்பிட்டு முடிச்சுட்டே வரலாம். அடுத்து கீழே வந்துடுங்க. வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு ஷோக்கு போனால் ஒரு கிஃப்ட்லாம் தருவாங்களா, கொடுப்பீங்களா? அதுதான் நம்ம இது பண்ண போகிறோம். கொடுப்பீங்களா கிஃப்ட்டு? கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு ஷோ. ரொம்ப யூனிக்கான ஐடியா. யார் சூஸ் பண்ணாங்க? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கெஸ்ட் வரல, எபிசோட முடிக்கணும். யார் இதுல பெஸ்ட்னு பார்க்கும்போது நீங்க இருந்தீங்க, அதனால நாங்க தூக்கி உள்ள போட்டேன். இல்லை, ஆக்சுவலாக வந்து பின்னாடி இருக்கிறத விட முன்னாடி இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு. கேமராக்கு பின்னாடி இருக்கிறத விட முன்னாடி இருக்கிறது, அதுவும் நிறைய கண்ணுங்க பார்த்துட்டே இருக்கா. ஸோ அது ஒரு மாதிரி எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கேன் நான். பட் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு காஸ்க்கு ஒன்று பண்ணுறீங்களே, அந்த விஷயமும் நல்லா இருந்துச்சு. அது வீடியோவை தொடர்ந்து ஃபார்வர்ட் பண்ணி அதுவும் வந்துடும். ஸோ அந்த விஷயமும் நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ அதை யோசித்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உங்கள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. எஸ், இந்த நன்றியோட இந்த கிஃப்டையும் வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட் ஆயில் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சர். காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சர். தேங்க்யூ. கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வழங்கக்கூடிய கிஃப்ட் வச்சர். நன்றி. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள் மற்றும் ஊறுகாய் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் வச்சர். நன்றி நன்றி நன்றி. பை த வே ரொம்ப 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 தேங்க்ஸ் யோகி, பிகாஸ் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் பசங்க எல்லாமே என்னென்னலாம் அவங்க மனசில் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து கேட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக பதில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது.
ஸோ எங்கள் எல்லாருக்குமே பெரிய ஆசை வந்து லவ் ஆக்ஷன் ட்ராமாவில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு பெரிய டேரக்டராக ஆகணும். இன்னைக்கு வந்து வெளியே தெரியுது நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்ட்டு. இன்னும் அது பல மடங்கு பெருகி அப்படி டேரக்டர் யோகேஷ் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜில் நீங்கள் வாங்குகிற அவார்டு வந்து நாங்கள் கீழேலாம் இருந்து ஃபோனில் வந்து ஷூட் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. அந்த ஆசை கூடிய சீக்கிரமாக நிறைவேறும். ஓகே, கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வரும், அதில் நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர் கிரவுண்ட் ஆயில் மற்றும் காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் வழங்கும் மைனாஸ் மெனு பவர்ட் பை கிரியாஸ் மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ், டார்லிங் குழம்பு மிளகாய்த்தூள் மற்றும் முருகன். டடா டடா. ஷோ ஒன்று பண்ணுவோம், அதில் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அதாவது நாங்கள் சமைச்சு வர இப்போ எங்களை மாதிரி நாங்கள் வந்து மைனஸ் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ வந்து எங்கள் யூடியூப்ல ஒன்று பண்ணோம். ஆனால் அதில் கான்செப்டே என்னன்னா எல்லாருமே வர்றவங்க வந்துட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு டோக்கன் ஆஃப், அதாவது நாங்கள் சமைச்சு போட்டு அவங்க சாப்பிட வச்சு. நம்ம ஊர் சைட்லாம் மொய் விருந்து கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா மொய் விருந்து, அது பாருங்க, அந்த வாழையில எடுத்தா தாலி வருமே, அந்த மாதிரி மேட்ரு. ஸோ அந்த மொய் விருந்து வச்சு அவங்க கிட்டேருந்து சில விஷயத்த கலெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்சதையும் ஒரு விஷயத்த பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். பாரம்பரியமான சுவையான புதிய அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ஃபில்டர்ட் கிரவுண்ட் ஆயில். காஞ்சிபுரம் வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ், காஞ்சிபுரத்தில் மட்டுமே, வேறெங்கும் கிளைகள் கிடையாது. கிரியாஸ் இப்போ மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு தனி செக்ஷன், புதுசா பெருசா. டார்லிங் குழம்பு மிளகாய் தூள், பெருங்காயம் மற்றும் ஊறுகாய்.